அச்சோ தெய்வம். கண்டிப்பாங்க, கண்டிப்பா கண்டிப்பா. என்ன சொல்றேன், சொன்னா கிளின்னு கிளிப்பேன் அவங்கள. இந்த லைவை பார்த்துட்டு இருந்தா நல்லா உரைக்கணும் உனக்கு. அக்கா தத்துவம்ல சொல்லுங்க. சனினுங்க என்னோட லைவ் பார்க்கும். சனினுங்க பார்த்துச்சுன்னா நல்லா வயிறு எருந்து சாகட்டுங்க. இது உனக்கு தாண்டி. எனக்கு அப்படியே ஒரு வீடியோவா போடலாமான்னு தோணுது. சரி, ஒரு காரியம் இருக்கு, அது முடியட்டும்னு இருக்கிறேன் நான். பரலோகத்தில் இருக்கும் பரமபிதா பார்த்துக்கொள்வார். கண்டிப்பா சாமி, நான் நம்புறேன். கண்டிப்பா பார்ப்பாரு. எனக்கு பண்ணவங்க பேசுனவங்களுக்கு எல்லாம் திருப்பி அடிச்சிருக்கு, அதனால நான் நம்புவேன். மணி கொங்கு தமிழ் என்றாலே சிறப்பு தான். ஆமா ஆமா. உப்பு தின்னவன் தண்ணி குடிக்க மாட்டான். உப்பு ஃபர்ஸ்ட் வாயில இருந்து கீழே தூப்போம். ஏய் வீராதி எரும மாடு மாடு மாடு, உனக்கு ஒல்லு தானே. என் அக்கா எவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன், நீ சிரிப்பு கூட்டிகிட்டு இருக்க. ஜோப்பில் அம்மாவே காமிட தங்கம். ஐயோ அம்மா தூங்கிட்டு இருக்காங்கண்ணா, உண்மையான தூங்குறாங்கண்ணா. நாளைக்கு வாங்க, கண்டிப்பாக காட்டுறேன். 10 இயர்ஸ் முன்னாடி நாங்கள் ரெண்டில் இருந்த ஹவுஸ் ஓனர் சன் என்னோட ஃபோன் திருடிட்டான்னு சேச்சு. அப்புறம் ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறம் ரோட்டில் ஒரு போலீஸ்கிட்ட அடி வாங்கினா எனக்கு முன்னாடி தான். காட் பவர். கண்டிப்பாக தருண். என்னையுமே கேவலமாக பேசினவன் அவனுக்கு அதை விட அசிங்கம் நடந்துச்சு. என்னையவே கேவலமாக பேசினான். லவ் மேரேஜ் பண்ணால் அது கேவலமாமா. அது அதை விட கேவலமாக அவன் பண்ணான். ஊரே காரி துப்புது இப்போ அவனை. லவ் மேரேஜ் பண்ணால் கேவலமா சொல்லுங்கள்? லவ் பண்ணி வீட்டில் சொல்லி அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணோம், அது கேவலமா? அந்த நாய்க்கு அதை விட அசிங்கமான பேச்சு வந்துச்சு ஊரில். நான் சுடிதார் போட்டிருக்கேன். ஹாய் செல்லம். ஹாய் ஹாய் ஹாய். ஏ தூங்கு. ஏன் லீவா நாளைக்கு? லீவா? ஹாய் ரகு. ஹாய் லவ். ஏண்டோ இவ்வளோ வன்மத்தை கக்குறீங்க? ஐயோ ஜோக்கரு, எனக்கு நடந்த அநியாயங்க நான் வெளியே சொல்கிறதில்ல. உள்ள அவ்வளோ இருக்குது, வெளியே எனக்கு சொல்லணும்னு அவ்வளோ இதாக இருக்குது. இருந்தாலும் ஃபேமிலின்னு சொல்லக்கூடாது. அந்த சனினுங்களெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன். என் வீட்டுக்காரர் சொல்லுன்னு சொன்னார், ஆனால் நான் சொல்லாமல் இருக்கேன்னா எல்லாம் நன்மைக்கே நடக்கட்டும் அப்படின்ட்டு பேசாமல் இருக்கேன். சொல்ல வேண்டிய நேரம் வரும்போது கண்டிப்பாக சொல்லுவேன் நான். ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு அநியாயம் நடந்திருக்கு. அக்கா போக்கா இருந்தால் பூமிக்கு இல்லைன்னா சாமிக்கு. வீராத்து கரெக்டு தான்ப்பா. இருந்தாலும் இந்த அநியாயம் பண்ணுற நாய்களெல்லாம் என்ன பண்ணலாம் சொல்லு? மச்சான் மைண்ட் வாய்ஸ் என்னைய எதுவும் அதுக்கு நினச்சிக்குதுப்பா. அப்பா நம்ம ஏமாற்றிட்டோம், ஜாலி, நம்ம ஃபுல் காசு ஆட்டை போட்டாச்சு, ஜாலியாக வாழலாம்னு அந்த சனினுக்கு நினச்சிட்ருக்குது. ஆனால் கடவுள் பெரிய அப்பா பின்னாடி வச்சுருக்கான். அதுகளோட சந்ததிகள் ஃபுல்லாகவே கஷ்டப்படும், அதுகளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏதோ தப்பு பண்ணனால தான் இப்போவும் உட்காந்து அனுபவிக்குது. மறுபடியும் அதே தப்பு தான் சனினுக்கு பண்ணுது. அப்புறம் என்ன பண்ணுறது? ரவி சக்கரவர்த்தி ஞாபகம் இருக்குது. சோமே சாய் ஹாய். மறுபடியும் அதுக்கு அதே தப்பு தான் பண்ணுது. அதுக்கு மறுபடியும் இன்னும் அடி மேலே அடி படணும்னு தலையெழுத்து போல சாகிற வரையும். வன்மம்லாம் இருக்காது, அது ஒரு வழின்னு சொல்லலாம். ஆமாம், அதே தான் நான் சொல்கிறேன். நிறைய விஷயம் இருக்குது, நான் சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடியோவாக நான் போடுறேன். ஆமாம் சரி சாமி, ஆனால் நான் பேசணும் சாமி கண்டிப்பாக. அந்த நாய் என்னோட லைவ் பார்க்கும். அந்த நாய்களுக்கு செருப்படி தான் இது. என்னை வந்து அவமானப்படுத்துகிறாங்களா? நம்ம வீடியோஸ் போட்டால் என்ன அவமானம்? இங்கே அவுத்து போட்டு ஆடிட்டு இருக்கிறோம். இல்லை வேற யாராவது எவனாவது புருஷனை கூட்டிகிட்டு வந்து உட்காந்துருக்குமா? வாழ்ந்துட்டா இருக்கும். அடுத்த புருஷனை கூட்டிகிட்டு வந்து வாழ்ந்துட்டா இருக்கும். ஒழுக்க மரியாதையாக தானே, நீட்டாக டீசெண்டாக தானே லைவ் போட்டுட்ருக்கோம். வீடியோஸ் போட்டால் அது அசிங்கமா? அந்த நாய் அப்படியெல்லாம் பேசுது நம்மளை. அதுகளுக்கு என்ன சொல்கிறது? நம்ம நல்லா முன்னேறி வரோங்கிற பொறாமை. இதில் எவ்வளோ நல்ல கமெண்ட்ஸ் வருது. அந்த நாய்க்கு படிக்காதவங்க கிட்ட போய் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படித்து காட்டுதே. அந்த நாய் வந்து நல்ல கமெண்ட்ஸை படி. எனக்கு எவ்வளோ பெருமையாக என்னை எவ்வளோ தூக்கி வச்சு பேசுகிறாங்க. அந்த கமெண்ட்ஸ் படித்து காட்ட வேண்டியதானே இந்த நாய். இந்த நாய் அதெல்லாம் காட்டாது. எனக்கு எதாவது பேட் கமெண்ட்ஸ் வருதோ அந்த நாய் அதை மட்டும் படித்து காட்டுது. படிக்காதவங்க என்ன பண்ணுவாங்க? படிக்க தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க? அதை தான் நம்புவாங்க இல்லையா? உனக்கு ஏன் பொம்பளையாக இருந்துட்டு ஏன் இவ்வளோ ஒரு பொறாமை உனக்கு? நீயும் ஒரு பொம்பளை தானே. உனக்கு அப்படி பண்ணனால தான் உன்னோட வாழ்க்கையை அழிஞ்சிட்டு உட்காந்துருக்கு. நீ மறுபடியும் மேலே அடுத்த பொண்ணுகளை அப்படி தப்பாக பேசுறியே. இனி என்ன நடக்கும்?